Hi everyone, welcome to Asan Academy. ஒரு வழியா Group 2A Mains exam வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாரும் நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாமோட மெயின் இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு Group 2A மெயின்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த எக்ஸாம் நடந்தது கரெக்டாக. ஸோ அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, என்ன லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வரப்போகுது. ஸோ பட் நான் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த டைம் வந்து Group 2A மெயின்ஸில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் பேப்பர், எஸ்பெஷலி இந்த லாங்குவேஜ் பார்ட். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும், ஜென்ரல் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்ற ஒரு ப்ராப்ளம் இருந்ததால் அதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நார்மலைஸ் பண்ணுற அட்டெம்ப்டில் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷை கொஞ்சம் லெவல் ஹையராகவே வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக, ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. யாரெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஜிஎஸ் வந்து நம்ம நினைப்போம் இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. ஓகே, எல்லாரும் சில பேர்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் தென் நிறைய அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரதால இட் இஸ் நாட் தட் ஈஸி நீங்கள் நினைக்கிற மாதிரி. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்பெக்டட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க நம்மளோட எல்லா கொஸ்டின் பேப்பர், ஆசன் அகாடமி கொஸ்டின் பேப்பரில் யாரெல்லாம் நீங்கள் அதை பார்த்தீங்களோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது, நான் உங்கள்கிட்ட நிறைய சினானிம் ஆண்டனிம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு 6 டெஸ்ட்டு மட்டுமே ஆட் ஒன் அவுட்டு, சினானிம் ஆண்டனிம், எக்கச்சக்கமாக கொஸ்டின். இதில் வந்து நான் நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன், என்னென்ன நம்ம டெஸ்ட்லேருந்து அப்படியே வந்திருக்கு. ப்ளஸ் இது இல்லாமல் டைரெக்டாக நம்ம புக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆசான், அது எல்லாருக்கும் தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, ரைட்? அந்த புக்கிலேருந்து அப்படியே வந்திருக்கு. அண்ட் சில இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா எஸ்எஸ்சி வந்து உங்களுக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குல்ல. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் ஸ்கூல் புக்கை நிறைய சார்ந்து இருந்தது தமிழ் பசங்களுக்கு. பட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அவே ஃப்ரம் ஸ்கூல் புக்கும் இருந்தது நிறையா. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருக்கும் இந்த பேப்பர். குவிக்காக நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம் ஃபார் தி அண்டர்லைன்டு ஆப்ஷன்ஸ். போலீஸ் வேர் ஆல் ஓவர் த பிளேஸ், த டோர்ஸ் வேர் யாங்க்ட் ஓப்பன், புல்ட் ப்ரோக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மீனிங் யாங்க்டுனா என்னதுன்னா, ஒரு போலீஸ் வந்து நான் அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கோங்க, கரெக்டாக? ஸோ அதால் வந்து இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த பேட்டர்னில் தான் இனிமே வர எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுதுங்க. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸு வாட்ச் அவுட், ஓகே? ஸோ யாங்க்ட் அப்படின்னா இதுலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். போலீஸ் ஃபார் ஆல் ஓவர் த பிளேஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பாடுறாங்க, டோரை பார்க்குறாங்க, டோரை பார்த்தவொடனே புல் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய காமன் சென்ஸாக இருக்குது. புல்லிங் ஓப்பன் அண்ட் இது பண்ண, அப்போ புல் ஓப்பன் பண்ணும்போது ஏற்கனவே புல் இருக்குது, அதை பிரேக் பண்ணி தானே உள்ளே போயிருப்பாங்க. இது ஒரு காமன் சென்ஸ்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ ஃபிக்ஸடாக வந்து ஒரு டோர் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப காமன் சென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உமன் டென் டு பி விவேஷியஸ் ஆல்வேஸ், ஓகேவா? ஸோ உமன் வந்து நம்ம இதுவும் நான் சொல்கிறேன், ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உமன் டென் டு பி விவேஷியஸ் ஆல்வேஸ் நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, விமன் ஆர் ஜென்ரலி டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஜென்ரலி டாக்கட்டிவ், ஜென்ரலி லைவ்லி, ரொம்ப எனர்ஜியோடு இருப்பாங்க விமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மென் ஆர் சப்போஸ் டு பி ரிசர்வ்டு. ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும்ல. விவேஷியஸ்னா என்னது? ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அப்போது அதோட ஆப்போசிட் என்னது? டோட்டலாக எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறது. ஹி வாஸ் வெரி லெத்தார்ஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஹி வாஸ் வெரி லெத்தார்ஜிக், தட் இஸ் டவுன் வித் எனர்ஜி. அப்போ இங்கே வந்து டிஜெக்டடுன்னு வந்து ஒன்று வருது. ஏன்னா இங்கே வந்து விவேஷியஸ்ன்றது வந்து எனர்ஜியும் இருக்குது, ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஜெக்டட்ன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய சேட்னஸ். ஸோ இங்கே வந்து உமன் கேன், அது சேட்னஸுக்கு உரியதா? இது இல்லை, ஃபுல் ஆஃப் எனர்ஜி நம்ம சொல்லும் போது. அப்போ இங்கே வந்து ஜஸ்ட் டவுன் வித் எனர்ஜி தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட், ஓகே? கொஸ்டின் போயிடலாம். சூஸ் த கரெக்ட் சினானிம் ஃபார் தி அண்டர்லைன் வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன் கிவன். ஸோ இந்த இன்சாலன்ஸ், ஓகே கைஸ், இது வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், கரெக்டாக? இன்சாலன்ஸ்ன்ற ஒரு வேர்டை வச்சுட்டு இன்சாலன்ஸ் சூஸ் தி ஆட் ஒன் அவுட்னே கொடுத்துருந்தேன் டேரெக்டாக. ஸோ இதை பார்த்தவங்கள கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதை ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இன்சாலன்ஸ்னாவே ரூட்னஸ். அப்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்சாலன்ஸ், ஒரு எதனா ஒரு அதிகாரி வந்து வச்சுக்கோங்க, ஒரு கிங்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிகாரத்தை உபயோகித்து அது வந்து ஒருத்தரை வந்து ஒரு பணிபுரிய செய்கிறதோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதோ. அப்போ இன்சாலன்ஸ்ன்றது வந்து இங்கே அதிகாரத்துக்கு வரும்போது இங்கே ரூட்னஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்து வந்துடுது. அப்போ ரூட்னஸோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து என்னது? ஜென்டில்னஸ். புரியுதா? ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் வெரி ஈஸின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன். சும்மா நான் டேரெக்டாக இதுனா இது அப்படின்னு சொல்ல விரும்பலை, கரெக்டாக? யூ நோ ஹவ் வி டீச் இன் ஆசான் அகாடமி. ஜென்ரல் இங்கிலீஷ்ன்றது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ அதால் உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். இது நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லேருந்து டேரெக்டாக நம்மளோட ஸ்கூல் புக்லேருந்து, நம்ம ஆசான் புக்லேருந்து கிரைசிஸ்னாலே என்னது?
crisis தான் ஆன்சர். இதுதான் ப்ளூரல் ஃபார்ம். SIS ஓட ஃபார்மோட ஒரு வேர்ட்ஸோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா SES தான் யூஸ்வலாக வரும். சரியா? ஸோ அதால் crisis. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் டியர். அகெயின் ஃப்ரம் ஆர் கொஸ்டின் பேப்பர். இந்த டைம் நான் கொடுத்த எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் டியர். டியரோட காமன் ப்ளூரல் என்னதுங்க? டியர் தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கரெக்டாக? ஸோ டியர்ஸ்ன்றது எல்லாம் வராது. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து டியர் தான். ஓகே, ஸோ ஐம் நாட் டிக்கிங் திஸ். ஐ ஹோப் அது வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பியும் நான் வந்து நிறைய ஆட் ஒன் அவுட் கொடுத்தேன்ல, அப்போ எதுக்கு சார் நிறைய ஆட் ஒன் அவுட் கொடுக்குறீங்க? ஆட் ஒன் அவுட் இந்த நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த டைம் வந்து ஆட் ஒன் அவுட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னன்னே சொல்ல மாட்டாங்க, வெறும் ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, சென்டென்ஸ் வாட் இஸ் திஸ் திங், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட் கொடுத்துட்டாங்க. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்னென்ன பார்க்கலாம். குவிக்லினா எவ்வளோ சீக்கிரமாக, அப்போது அட்வர்ப், இன் வாட் மேனர். ஸோ இது வந்து அட்வர்பாக வருது. பிரேக் வந்து வேர்பு, டேர் வந்து வேர்பு, ஸ்பிளிட் வந்து வேர்பு, ஸ்பிளிட் ஹிஸ் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, வேர்பு. ஸோ அப்போது இது எது மோஸ்ட் ஆட் வேர்டுனா இங்கே குவிக்லி இட் இஸ் அன் அட்வர்ப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம், கடகடன் போகிறேன். ஓகே, ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் கொஸ்டின் டேக். ஷீனா won't mind if I use her book. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் will she. கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் won't mind இந்த இம்பரேட்டிவ் இந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும்போது won'tனா என்னது இங்கே will not. அப்போ இதோட நெக்ஸ்ட் இதோட ஆப்போசிட் வேர்ட் என்னது will she. நெக்ஸ்ட் fill in the blanks with a suitable preposition. ஓகே, என்னது கொஸ்டின், he had been. இது ரொம்ப ரொம்ப ஈஸியில் டுவர்ட்ஸ்னா ஒரு இது மூமெண்ட்டு. ஸோ தரவு இல்லை, தரவுனா நல்லா படிக்கிறது. அப்போது த்ரூ தான் ரொம்ப மோஸ்ட். அப்போ he had been through a difficult experience. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 149th பார்த்தீங்கன்னா fill in the blanks with a suitable preposition. சரியா? when she came dash me shouting I retreated behind my desk. ஸோ இங்கே நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், நான் டுவர்ட்ஸு டூன்றது வந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டு, டுவர்ட்ஸ்ன்றது மூமெண்ட்லேயே இருக்கிறது. ஸோ அதால் when she came towards me shouting, I retreated behind my என்னது டெஸ்க். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம காமன் சென்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலே இதெல்லாம் போட்டிருக்கலாம். சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக புக்கு, ஓகேவா, இதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்தது. ஓகே, விச் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இஸ் வித் த பேட்டர்ன் நவுன் ப்ளஸ் வேர்ப். நவுன் ப்ளஸ் வேர்ப்னா ஏர்ன்றது வந்து நவுனு, போட்டுன்றது வந்து நவுனு. ஸோ நவுன் ப்ளஸ் நவுனு, பட்டர் பேப்பர் நவுன் ப்ளஸ் நவுனு. ஓகேவா, ஃபுட் பிரிண்ட். ஸோ ஃபுட் பிரிண்ட் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயமா பண்ணலாம். ஓகேவா, ஒன்று வந்து யூ கேன் திங்க் தட் இஸ் இது வந்து ஃபுட்டுன்றது வந்து நவுனு அண்ட் பிரிண்ட்ன்றது வந்து பிரிண்டிங். சரியா, பிரிண்டிங். ஸோ கால் வந்து பதிக்கிறது. சரியா, ஆனால் அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்றது வந்து ஆக்சுவலாக என்னது பிரிண்டிங் பேப்பர், அது மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து ரெண்டு வார்த்தையும் டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுது. ஸோ காம்பவுண்ட் வேர்ட்னா என்னது, டூ டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் வேர்ட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ டிஃப்ரெண்ட் வேர்ட், அதுதான் காம்பவுண்ட் வேர்டு. அப்போ ஃபிஷிங் நெட்டு அப்படின்னா என்னதுன்னா, ஃபிஷிங்ன்றது வந்து என்னது இங்கே வந்து வேர்ப் ஆகிடுது, நெட்டுன்றது வந்து நவுன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் திங். ஓகே, சூஸ் த கரெக்ட் ரைட் காம்பினேஷன் ஃபார் த பிளெண்டட் வேர்ட் டாக்கி ட்ராமா. டைரக்டாக ஆசான் அகாடமி புக்கில் இருக்குது. இது என்ன ஆன்சர், இது டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா. ஓகேவா, ஆசான் அகாடமி புக்கில் டைரக்டாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை தி ஃப்ரெண்ட் ப்ளஸ் எனிமி. இதில் வந்து நிறைய SSC பேஸ்ட் கொஸ்டின் சொன்னதில் தான் இந்த ஃப்ரெண்ட் ப்ளஸ் எனிமி வந்து ஃப்ரெனமி. இதுதான் பிளெண்டிங் வேர்ட். ஓகே, சரியா? நெக்ஸ்ட் தட் இஸ் he is a friend but he is also an enemy whom we can oppose. அது மாதிரி தான் அதோட மீனிங். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசிட்டிவிட்டி. கடகடன் போகிறேன் மேக்ஸிமம் உங்களுக்கு. அதே நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப தப்பாயிடும்ல. வெறும் கீயை டிஸ்கஸ் பண்ணுறது தான் முக்கியம், நம்மளுக்கு இது ஏன் வந்ததுன்றது தானே முக்கியம். நிறைய பேர் இப்போ வெறும் கீயை போட்டு ABCDன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோசிட்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோசிட்டிவிட்டினா நம்ம இது பார்க்கணும், இது என்ன, இது கோசிட்டிவிட்டி. அப்போது கோசினா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்போ டிவிட்டி அப்படின்ற இங்கே பார்க்கும்போது எல்லாமே ஆக்டிவிட்டி. அப்போ கம்ஃபர்டபுள் ஆக்டிவிட்டி, அப்போ கோசிட்டிவிட்டி. அப்போது இதுக்கு என்ன ஆன்சரு, இதுதான் ஆன்சர். கோசி ப்ளஸ் ஆக்டிவிட்டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். 154th. ஓகே, fill in the blanks with a suitable infinitive. Can you hope dash the stars. என்னென்ன ஆப்ஷனு, டு வாக், டு கவுண்ட், டு நம்பர், டு கவுண்டிங்.
இங்கே வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வராது, ஏன்னா இங்கே ஹோப்புன்றது வந்து ஒரு இன்டென்ஷன், சரியா? அப்போ இன்டென்ஷன் இருக்கு வரும்போது என்னது, கேன் யூ ஹோப் டு என்னது, டு கவுண்ட் த ஸ்டார்ஸ், கரெக்டாக? இதுதான் மோஸ்ட் ஆன்சர். ஆப்வியஸாக நீங்கள் வாக் பண்ண முடியாது, நிறைய விஷயம் வந்து காமன் சென்ஸ் ரிலேட்டட் இங்கே கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன் யூ ஹோப் டு கவுண்ட் த ஸ்டார்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். செலக்ட் த கரெக்ட் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன். கைஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, போய் ஆசான் இங்கிலீஷ் புக்கில் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கும், இதோட மீனிங் அப்படியே இருக்கும், நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஒன் ஆஃப் த திஸ் திங். ஓகே, த wounded man was being helped by some boys. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியும், நம்மளுக்கு தெரியும் இது வந்து த wounded man வந்து இங்கே இது வந்து பாசிவ் வாய்ஸ், ரைட்? பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இங்கே இது சம் பாய்ஸ்ன்றது இன்னொரு சப்ஜெக்ட், இங்கே ஒரு சப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், சம் பாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். வாஸ் பீயிங் ஹெல்ப்டு. ஸோ ஒரு விஷயம் வந்து முன்னாடியே நடந்துட்டு இருக்கு, அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், சம் பாய்ஸ் ஹெல்ப்டு. அப்போ இது தப்பு, ஹெல்ப்டுன்னு வராது. சம் பாய்ஸ் ஹேவ் ஹெல்ப்டு, இதுவும் தப்பு. அப்போ சம் பாய்ஸ், இங்கே பாருங்கள், சம் பாய்ஸ் ஆர் ஹெல்பிங். அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கா, இல்லை. அப்போ சம் பாய்ஸ் வேர் ஹெல்பிங். அப்போ ஏன்னா சம் பாய்ஸ்ன்றது வந்து ப்ளூரல் ஃபார்மு, அதோட ப்ளூரல் ஃபார்மோட சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் வந்து வேர், கரெக்டாக? அப்போ வேர் ஹெல்பிங் த wounded man தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துலாம். செலக்ட் த கரெக்ட் பாசிவ் வாய்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். வி நோ தட் சம் சில்ட்ரன் கோ வாய்ஸ் ஏர்லி. ஓகே, இப்போது என்னன்னா இங்கே வந்து இது ஒரு ட்ரிக்கியாக இருக்குது. சம்டைம்ஸ் யூ கேன் ஆர்கியூ தட் ரெண்டாவது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் கொஸ்டின் வேர் இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணியும் இதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? வி நோ தட் சம் சில்ட்ரன் கோ வைஸ் ஏர்லி. ஸோ ரெண்டு ஆப்ஷன் மோஸ்ட் க்ளோசஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வி நோ ஆல்ரெடி, சரியா? வி நோ ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் பீயிங் நோன் வருமா, பீயிங் ஃபார்மு வராது. சம் சில்ட்ரன் ஆர் பீயிங் நோன் வருமா, ஆர் பீயிங் வராது. அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து 1, 2. ஓகேவா? ஸோ வி நோ தட் சம் சில்ட்ரன் கோ வைஸ் ஏர்லி. ஸோ அப்போ நமக்கு தெரியும் சம் சில்ட்ரன் ஆர் நோன் டு கோ வைஸ் ஏர்லி. இதுவும் ஒன்று கரெக்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் தட் சம் சில்ட்ரன் கோ வைஸ் ஏர்லி. திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட். ஸோ 1 and 2 can be the answer, although some may say even 2 is the right answer. So இதில் வந்து ஒரு இது இருக்கு. I still believe that 1 and 2 can be the answer. என்ன பார்த்தீங்கன்னா we know that some children to go wise early னா அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி நான் எங்களுக்கு எல்லாம் தெரியும், we know that. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா it is known that some children go wise early ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதால் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் இது போடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் சம்திங் தட் வி கேன் ஆர்கியூ. கிராமரில் வந்து இது தப்பு, இது ரைட்டுன்ற சொல்ல முடியாது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின், இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஐ திங்க் இட்ஸ் காட் கட். இட் இஸ் லைக் திஸ், ஐ திங்க். ஓகே, டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் வர்ச்சியூ என்கொயரி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளினை பற்றி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது காம்ப்ரிஹென்ஷன் பண்ணணும். ஸோ ஹவு இஸ் டிசிப்ளின் பீயிங் பெனிஃபிஷியல் டு ஹியூமன் பீயிங்? ஸோ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா உடனடியாக நம்ம வந்து இந்த ரிலீஜியஸ்ன்னு இருக்கும், ரிலீஜியஸ் இருக்கிறதால ரிலீஜன் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லையே. ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின்னாலே ஒரு ஹேபிட்டை வந்து உருவாக்குறது தான். ஸோ டு பி வித் குட் ஹேபிட்ஸ், இதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 158ல் பார்த்துலாம். த வேர்ட் எசென்ஷியல். இப்போ என்னென்னா எசென்ஷியல் நீட்ஸு, இப்போது கோவிட் டைமில் இந்த பார்த்துருப்பீங்க. எசென்ஷியல் நீட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் நீட்ஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் நீட்ஸு, பட் நெசசரி நீட்ஸு. இப்போ கோவிட் டைமில் எல்லாம் நம்மளுக்கு நெசசரி, ஒரு மாஸ்க் நெசசரி, ஃபுட்டு நெசசரி, இதெல்லாம் ரொம்ப நெசசரியாக இருந்தது. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருந்திருக்கலாம்ல, ஆனால் நெசசரி திங்ஸ்ன்றது தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டு. ஸோ த வேர்ட் எசென்ஷியல் மீன்ஸ் நெசசரி. இங்கே வாட் டஸ் டிசிப்ளின் இன்க்ரீஸ் இன் அஸ்? ஆப்வியஸ்லி டிசிப்ளின் இன்க்ரீஸ் த ஹியூமன் எனர்ஜி. இதெல்லாம் கடகடன் படிச்சுட்டு நீங்களே வந்து அதில் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே ஆசான் புக்கில் இருக்குது, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹீ இஸ் ஜூனியர் தென் மீ. அப்போது இங்கே என்னென்னா ஜூனியர்ன்றது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஒரு கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இருக்கும்போது தேன்ன்ற ஒரு வார்த்தை வர முடியாது. ஸோ இங்கே வந்து ஓவர் ஃபார்ம் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹீ இஸ் ஜூனியர் டு மீ தான் கரெக்டு. ஸோ இது வந்து தப்பு. இங்கே வந்து ஹீ இஸ் எம்எல்ஏன்னு வருது. அப்போது நம்மளுக்கு எனக்கு தெரியும் எம்எல்ஏ வந்து ஒரு பதவிக்கு முன்னாடி எம்ன்ற ஒரு சவுண்டு வருது, எம்எல்ஏ. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆன் எம்எல்ஏ. ஸோ இதுவும் தப்பு. ஷீ இஸ் த கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ கிளவரஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது கரெக்டு. ஷீ இஸ் பெஸ்ட் வருமா? இல்லை, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் த மட்டும் தான் வரும். ஸோ ஷீ இஸ் த பெஸ்ட், திஸ் இஸ் த பெஸ்ட் போயம் ஆஃப் டாகூர். ஸோ சி தான் ஆன்சர். ஷீ ஹஸ் கான் டு பை ஸ்டேஷ்னரி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம கொஸ்டின் பேப்பரில் இந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த ஸ்டேஷ்னரி பற்றி 2 தடவை நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ she has gone to பாருங்க எவ்வளோ இது கோயின்சிடென்டலாக இது அப்படியே வந்திருக்கு. she has gone to buy stationery. ஸோ இந்த ஸ்டேஷ்னரி வந்து என்னது, ஒரு விஷயம் போய் வாங்குகிறோம். ERY ஸ்டேஷ்னரின்றது வந்து இந்த ஹோமோஃபோன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து ஒரு பென்சிலோ பேப்பரோ வந்து ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். இந்த ஸோ அதால் வந்து கரெக்ட் ஹோமோஃபோன் சம்திங் தட் சவுண்ட்ஸ் அலைக். அப்போது இதோட ஸ்டேஷ்னரி வந்து இதுதான். இந்த ஸ்டேஷ்னரி வந்து நான் ஒரே இடத்துல நிற்கிறது, இதுதான் வந்து ஸ்டேஷ்னரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்துலாம். 162 ஃபைண்ட் அவுட் தி எரர் இன் த சென்டென்ஸ் அண்ட் பிக் அவுட் தி கரெக்ட் சென்டென்ஸ். அட் தட் டைம் ஷி வாஸ் ரைட்டிங் அ புக் ஃபார் 3 months. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட் தட் டைம் ஷி வாஸ் ரைட்டிங் அ புக் ஃபார் 3 months தான் ஒரு விஷயம் முன்னாடியே நடந்தது. ஒரு விஷயம் முன்னாடியே நடந்தது போது இந்த வாஸ் ரைட்டிங் திஸ் திங் இஸ் நாட் அப்ரோப்ரியேட். இது அப்போது நம்ம என்ன பண்ண முடியும், அட் தட் டைம் ஷீ ஹேவ் ரைட்டிங்கா, ஷீக்கு அப்புறம் ஹேவ் வருமா, வரே வருது, ஐக்கு அப்புறம் ஹேவ் வரும், ஷீக்கு அப்புறம் ஹேஸ் தான் வரும். ஸோ அதால் அட் தட் டைம் ஷீ ஹேட் ரைட்டிங் புக்கா, இதுவும் தப்பு, ஹேஸ் தான் வரும். அட் தட் டைம் ஷீ ஹேட் பீன் ரைட்டிங். ஸோ என்னது இது, பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். ஷீ ஹேஸ் ரைட்டிங் அ புக்கு, இதெல்லாம் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் 163 பார்க்கலாம். செலக்ட் த கரெக்ட் அஃபிக்ஸ் ஃபார்ம் கரெக்ட் வேர்ட்ஸ். ஸ்கொயர்ஸ் ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா அன்அலைன்டு, டிஸ்அலைன்டு, மிஸ்அலைன்டு, இன்அலைன்டு. ஸோ அன்அலைன்னா என்ன, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் ஈச் அதர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரோஸ். ஏற்கனவே வந்து ஸ்கொயரை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கரெக்டாக அலைன் ஆகலை, அப்போது அன்அலைன் போட முடியாது, அப்போது மிஸ்அலைன்டு. ஏன்னா ரெண்டுமே அன்அலைன்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குது தானே. ஸோ இதில் ரெண்டுத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, அன்னா மிஸ்ஸா. இதோட ஆன்சர் வந்து மிஸ்அலைன் தான். ஓகே, இதோட ஆன்சர் என்னது, மிஸ்அலைன்டு. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா, let's see the next question. 164th question. Select the correct suffix and form a correct word. The markets offer a okay, வேரினா என்னது, வெரைட்டி தான், சரியா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது வந்து வெரைட்டி. நெக்ஸ்ட் சூஸ் அ கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஷீ நரேட்டட் த இன்சிடென்ட் இன் அன் இமிட்டபிள் ஸ்டைல். இப்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த இமிட்டபிள்ன்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு டக்குன்னு இதாகலைன்னா நீங்கள் என்ன வார்த்தை யோசிச்சிருக்கணும், இமிட்டேட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இந்த இமிட்டேட் அப்படின்னா என்னது, இமிட்டேட்னா ஒருத்தங்க வந்து சப்போஸ் இப்படி சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்து நம்மளும் சிரிக்கிறது, அவங்கள அப்படியே ரெப்ளிகாவாக பண்ணுறது, அவங்கள அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, அவங்க இது செஞ்சாங்கன்னா நானும் அதை செஞ்சு நான் அவங்கள மாதிரியே செய்கிறேன் பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுறேன், அதுதான் இமிட்டேட். ஸோ இமிட்டபிள் அப்படின்னு வரும்போது இதோட கரெக்ட் ப்ரீஃபிக்ஸ் வந்து இன்இமிட்டபிள். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா அன்இமிட்டபிள் தான் பண்ணியிருப்பீங்க, ஸோ அது வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்க. 165 166 பண்ணிடலாமா. சூப்பர், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ல. ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் ஜூரி, ஸ்பேரோ, கமிட்டி, ட்ரூப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்னது, ஜூரி இஸ் அ கலெக்டிவ் நவுன், ஸ்பேரோன்றது வந்து ஒரு பேர்டு. ஸோ அது வந்து என்னது, ஒரு ஒரு பேர்டோட பேர் தானே, ஸோ அதால் ஸ்பேரோ. கமிட்டி வந்து கலெக்டிவ் நவுன், ட்ரூப் வந்து கலெக்டிவ் நவுன், இது வந்து ஒரு காமன் நவுன். ஸோ அதால் வந்து ஸ்பேரோ தான் கரெக்டான வேர்டு. ஓகேவா, இதில் 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் தப்பாக பண்ணீங்கன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துலாம். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் த டீச்சர். இது கரெக்ட் சென்டென்ஸ் நம்ம இது பார்க்கணுன்னா எப்படி இது பார்க்குறது, எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வருமா, எவ்ரி ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ் தான் வரணும், கரெக்டாக. ஸோ இது தப்பு. ஹீ டு நாட்னு வருமா, ஹீ டஸ் நாட்னு வருமா, ஹீ டஸ் நாட் தான் வரும், ஹீ டஸ் நாட், அதுதான் தப்பு. ஹீ இஸ் டாலர் தென் ஐ. நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஹீ இஸ் டாலர் தென் மீ. மேடம், ஹீ இஸ் கிளவரர் தென் மீ, ஹீ இஸ் பிரில்லியன்ட், ஹீ இஸ் மோர் பிரில்லியன்ட் தென் மீ, ஹீ இஸ் ஃபாஸ்டர் தென் மீ. ஸோ யூஸ்வலாக அந்த ஆனால் கிராமட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் டாலர் தென் ஐ இஸ் மோர் கரெக்ட். ஸோ அதால் நிறைய பேர் இதில் தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ஐ, ஷீ லவ் ஹர்ஸ், லவ்ஸா. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் ஒரு சிங்குலர் ப்ளூரல் இது வரும்போது ஷீ லவ்ஸ் ஹர் ஃபாதர். ஸோ என்னது ஆன்சரு, he is taller than I. Okay, next question போயிடலாம். Select the correct tense form. Select the correct tense form. Will you be doing laundry tonight? Will you be doing, அப்போ என்ன வருது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வருமா, ஏன்னா had have வந்தால் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். வெறும் ஃபியூச்சர் டென்ஸ்னா ஏன்னா ING ஃபார்ம் வருது, அதுவும் தப்பு. ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இதுதான் கரெக்ட். will you be doing laundry tonight is the future continuous tense. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா select the correct question tag. Let him go there. இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம லெட்டுன்ற ஒரு வார்த்தையை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ஸோ லெட்டுன்னா என்னது, லெட்டஸ், கரெக்டாக, லெட்டஸ்,
லெட்டஸ்னா ஷால் வி அப்படின்ற ஒரு இது பண்ணுறோம். அப்போ எங்கே வருதுன்னா இந்த லெட்டுன்றது வந்து அஸ்ஸோட சேர்த்து வருது. அப்போ ஒரு விஷயம் வந்து லெட்டஸ் கோ டு த பார்ட்டி, லெட்டஸ், இது ஒரு சஜஷனோ இல்லை ஒரு 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 கமாண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம், லெட்டஸ் டூ திஸ், லெட்டஸ் டூ தட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஷால் வின்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன ஆகுதுன்னா லெட் ஹிம் கோ தேர். அப்போது இங்கே நம்மளை பற்றி பேசுகிறோமா அவரை பற்றி பேசுகிறோமா? அவரை பற்றி பேசுகிறோம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஆப்ஷன் வருது. ஷால் வி ஒரு ஆப்ஷன் வருது, ஷால் ஹி ஒரு ஆப்ஷன் வருது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா லெட் ஹிம் கோ தேர் அப்படின்னு அர்த்தம் நம்ம தான் அவரை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஐ ஃபீல் தட் இட் ஷுட் பி ஒன்லி ஷால் வி. லெட் ஹிம் கோ தேர் ஷால் வி. ஸோ அதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இருக்குது. நிறைய இதில் என்ன சொல்லலாம்னா ஹிம்ன்னு இருக்கிறதால இங்கே ஹீன்றதான் வரும் அப்படின்றது இருந்தால் கூட, ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குது, சப்ஜெக்ட் வந்து நம்ம தான் அது சரியா, நம்ம அது விடுறோம். ஸோ அது விடுறதால மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இஸ் ஷுட் பி ஷால் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 170 let's take this matter to count. Can we, may we, shall we? நான் இப்போ தான் சொன்னேன் லெட்ஸ்னா என்னது, let us. ஸோ அதால் வந்து இட் இஸ் அ ஷால் வி தான். கரெக்டாக இதோட ஆன்சர். குவிக்காக போகிறேன்னு நினைக்கிறேன், பட் இது வந்து ஐ திங்க் இதெல்லாம் தெரிஞ்சதால நான் இன்னும் குவிக்காக போகிறேன். நெக்ஸ்ட் வந்து fill in the blanks in the sentence with the appropriate compound words. ஸோ இப்போ என்னென்னா நம்ம வெறும் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதில் இருக்குது கரெக்டாக, நம்ம ட்ராயிங் ரூமு, ஸ்லீப்பிங் பில்லு. ஆனால் அப்ரோப்ரியேட்டு அப்போ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, இப்போ தம்பி தூக்கு மாத்திரை அதை வச்சுட்டே நீ அதை நம்பி நீ தூங்காத, சில பேர் தூக்கமே வரலப்பா, ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கா, டோன்ட் ரிலை ஆன் த ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். இங்கே வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்ரோப்ரியேட்டாக இங்கே இருக்காது. டோன்ட் ரிலை ஆன் த ட்ராயிங் ரூம், அந்த டோன்ட் ரிலை ஆன் தி ஹெல்பிங் மைண்ட். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வந்து ஸ்லீப்பிங் பில் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ என்ன இது கீ வரப்போகுதுன்றது நிறைய இந்த இதில் வந்து நிறைய சப்ஜெக்ட் டு டிபேட் தான் சரியா. fill in the blanks with a compound word. On rainy days we enjoy playing. ஸோ ரெய்னி டேஸ்ன்னு சொல்ல முன்னே இது காமன் சென்ஸே அப்ளை பண்ணலாம். இந்த காம்பவுண்ட் வந்து பார்க்கணுன்னா இன்டோர் கேம்ஸ் தானே. ஸோ அதில் இன் ப்ளஸ் டோரு. 173 பார்த்துலாமா. fill in the blanks with appropriate compound word. Recently Sarah bought a brand new. புதுசாக வாங்குறது என்ன, ஃபுட்பாலாக சொல்லுவோம், ஐஸ்கிரீம் சொல்லுவோம், இல்லை இட் வில் பி அ வாஷிங் மிஷின். ஸோ இதால் இட்ஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். தட் இஸ் சாரா பாட் அ என்னது வாஷிங் மிஷின். ஸோ இதை நான் டிக் பண்ணல. ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டியூரிங் த ப்ரேயர்ஸ் சாங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சைலண்ட். அப்போது இந்த ஹால் வந்து எங்கே, வேர். ஸோ அதால் வந்து இட்ஸ் அன் அட்ஜங்க்ட் டியூரிங் த ப்ரேயர் சாங். ஸோ இதுவும் அட்ஜங்க்ட், எங்கே எப்போ சரியா. த ஸ்டூடெண்ட் அது என்னது சப்ஜெக்ட், வேர்பு, condition identity of the object or the subject is called என்னது, it is called complement which is an adjective. so அதால என்ன ஆகுது, இது ஆன்சர் AASVC எங்க இருக்குப்பா, இருக்கா, ஓகே இருக்கு. so அதால 174C is the most correct answer. next question பார்த்தலாம். 175 identify the sentence pattern of the following sentence from the options given below. I placed the camera on the tripod. so I ன்றது வந்து subject, placed in the verb, placed what, that is an object, where. ஸோ SVO எங்கே இருக்குது, SVO ஓகேவா, இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துலாம். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஷீ மேட் ஹிஸ் இன்டென்ஷன் கிளியர். ஓகே, இங்கே பார்த்துலாம். ஷீ மேட் ஹிஸ் இன்டென்ஷன் கிளியர்னா என்னது, எஸ். மேட் வந்து என்னது, வேர்பு. ஓகே, ஹிஸ் இன்டென்ஷன், ஷீ மேட் ஹிஸ் இன்டென்ஷன். ஸோ ஷீ மேட் வாட், ஹிஸ் இன்டென்ஷன். அதனால இது ஆப்ஜெக்ட். ஸோ கிளியர், கிளியர்ன்றது வந்து என்னது, ஒரு கண்டிஷன், அவரோட ஆப்ஜெக்டோட கண்டிஷன். ஸோ இதால் இட் ஹேஸ் டு பி சி. ஓகே, இதில் ஆப்ஷன் இருக்கா, SVOCA இருக்குது, ASVO இருக்குது, SVCA இருக்குது, SV + GOC இருக்குது. அப்போது நீங்கள் என்ன, சில பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, இது தப்பாக இருக்கும்னு. பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா SVDO + C தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து யூ ஆஸ்க் த கொஸ்டின் வாட், ஃபார் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யூ ஆஸ்க் த கொஸ்டின் whom. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க டிஓ கொடுத்துட்டாங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. 176D இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். fill in the blanks with correct participle from the options given. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்ட்டிசிபிள் வந்து இங்கே ஹேவிங் அரைவ் தான். இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் இது 10% வந்து இதை கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இது நம்ம கொஸ்டின்லேயும் பேப்பர்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, ஐ திங்க் வந்து நம்ம ஆசான் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நிறைய வெரி வெரி டஃப் கொஸ்டின் கொடுத்ததால மோஸ்ட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஸ்டாண்டர்டான பேப்பர் தான். இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் மோர் தென் 50. ஓகேவா, மேக்ஸிமம் பீப்புள்.
the bike was the bride was garrulous during the occasion. So the garrulous நான் என்னதுன்னா talkative. ஸோ அதால் வந்து இங்கே என்னது the synonym வந்து talkative. ஸோ அதால் வந்து கேருலஸ். ஸோ கேருலஸ்ன்ற வார்த்தை வந்து டாக்கட்டிவ். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த தடவை அவங்க நிறைய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்லேருந்தே வெளியில் போயிட்டாங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி இல்லாமல், ஏன்னா அவங்க வெறும் ஸ்கூல் புக்ஸே ரிலே பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில் அதிகமாக இருக்குது. ஸோ தே டோன்ட் இந்த டாபிக் அடித்தாங்கன்னா கூகுள் அடித்தாங்கன்னா எக்கச்சக்க கொஸ்டின் வரும். இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வர குரூப் 2A மெயின்ஸும் வந்து இப்போ ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களால் டாப் பண்ண முடியும். ஆனால் பயங்கர காம்படிட்டிவாக இருக்கும். நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ நீட் அ லாட் ஆஃப் கோச்சிங். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் த போனி, ஸ்லீப் லைக் அ லாக். இது பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸ்லீப் லைக் அ லாக்னா என்னது? டீப் ஸ்லீப்பு. அப்படி என்ன சொல்லுவாங்க, மரக்கட்டை மாதிரி தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதுதான் வந்து ஸ்லீப் லைக் அ லாக். ஸோ யூஸ் அப்செட் தி ஆப்பிள் கார்ட். அப்படின்னா அப்செட்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தப்பாக பண்ணுறது. அப்போ காஸ் ட்ரபிள். இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம். ஃபைண்ட் த போனி, ஃபைண்ட் சம்திங் குட் இன் அ பேட் சிச்சுவேஷன், கெட்டில் ஆஃப் ஃபிஷ் வந்து டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இதுக்கு ஆன்சர் என்னது? ஸோ 3 4 1 2 1 2. ஓகே, நெக்ஸ்ட் 180 பார்த்துடலாம். இதுவும் நம்ம நிறைய நான் உங்களுக்கு வந்து இந்த டைம் நிறைய இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதெல்லாம் ப்ரெப்போசிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக எடுத்திருப்பீங்க. ஓகே, ஸோ இதோட பாருங்கள். இது என்ன பார்த்திங்கன்னா லுக் இன் டு, லுக் அப் டு. ஃபஸ்ட் இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். டிட் யூ லுக் அப் த டிக்ஷனரி? He looks up to that IAS officer. He looks up to his friend. He looks up to his father. Admire. Correcta? Let me look into this file. Investigate. Hey, look out. You might get hurt. Careful. சரியா? இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதை போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்ன ஆன்சர்னு சொல்லி, எப்படி வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஓகே, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் ஹேஸ் எரர் இன் த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். த டீம் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ இது கரெக்டா? த டீம் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட் என்னன்னா மொத்த டீம் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அதால் இது கரெக்டு. டைம் அண்ட் டைடு. ஸோ இங்கே வந்து சிங்கிள் ரெண்டு சப்ஜெக்ட் விச் ஹேஸ் த சேம் ஐடியா வில் ஹாவ் த singular form of subject verb agreement. She don't have a penna, she doesn't have a penna. She doesn't have a pen. He doesn't come outside nowadays. So idola answer is C, the answer. Fill in the blanks with the correct homophone. இதுவும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஃபேர் வச்சு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போய் ஜஸ்ட் கண்ட்ரோல் F போட்டு பாருங்கள். நம்ம கொஸ்டின் பேப்பரில் இதில் வருது. கரெக்டாக? ஸோ த ஃபேர் வந்து என்னது? த ஃபேர் ஃபார் த ரைடு. ஃபேர்னா அது மீட்டர், ஆட்டோ ஃபேர். ஓகே, மெயில்னா மேலு, மயில் இதெல்லாம் இல்லை, மேல். ஸோ அதாவது இதெல்லாம் வந்து யார் வேணால் பண்ணுவாங்கல்ல. ஒரு 10வது படித்த பசங்க கூட இது வந்து ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரியும் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவும் சில இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க. த டாக் wagged its tail. டெய்ல்னா டெய்லி, டாய்லி, ட்ராயில், டெய்ல். ஸோ டெய்ல் தான் இதுக்கு தான் ஆன்சரு. ஸோ இதை நான் டிக் கூட பண்ண விரும்பலை. ஏன்னா டிக் பண்ணுறது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தான் நான் ஆன்சர் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்றது இருக்கக்கூடாதுல்ல. இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்லி ஷி ஆஸ்ட். ஸோ ஃபாண்ட்லி ஷி ஆஸ்ட்னா எப்படி, ஹவுன்றது ஒரு கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அன் அட்ஜங்க்ட். ஸோ ஷீ வந்து சப்ஜெக்ட், ஆஸ்ட் வந்து வேர்ப். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஏஎஸ்வி இருக்கா? ஏஎஸ்வி இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஏஎஸ்வி. நெக்ஸ்ட் போயிடலாமா? த மூன் ஷைன்ஸ். இங்கே என்னன்னா இது ரொம்ப காமன் சென்ஸ் தான். த மூன் ஷைன்ஸ் பிரைட் டேஷ் த கிளவுட்ஸ். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேபி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கிளவுட் இருந்தால் பிட்வீன் த கிளவுடு, நிறைய கிளவுட்ஸ் இருக்குல்ல, கிளவுட்ஸ்ன்னு போட்டாங்க. அதெல்லாம் அமங் த கிளவுட்ஸ். ஆனால் மூன் வந்து கிளவுடுக்கு நடுவுலையா இருக்குது? இல்லைல்ல. ஸோ அமங் பிட்வீனு ஆக்சுவலாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிசைட்னா இந்த கிளவுட் இங்கே இருக்குது, நான் அதுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். மூணு அவங்க பக்கத்துலேயே இருக்குது? இல்லை, அதுவும் இல்லை. ஸோ அதால் ஆன்சர் ஷுட் பி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இஸ் ஒன்லி பிஹைண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து fill in the blanks with a suitable preposition. She poured the sauce. நம்மளுக்கு தெரியும் பாஸ்தா, த்ரூ த பாஸ்தானா பாஸ்தாக்கு உள்ளே இல்லை. அபவுட் த பாஸ்தானா பாஸ்தாக்கு பக்கத்தில் எங்கேயோ, அது இல்லை. அவுட் த பாஸ்தானா பாஸ்தாக்கு பக்கத்துலேயே இல்லை. ஓவர் த பாஸ்தானா இப்போ என்ன ஆகும்னா பாஸ்தா இருக்குது, பாஸ்தாக்கு ஓவர்னா எனிதிங் அண்டர் ஓவர் த மோஷன். ஒரு விஷயம் வந்து
அதில் வந்து மூமெண்ட் இருக்குன்னா யூ யூஸ் த வேர்ட் ஓவர் அண்டர். ஸோ அதால் ஓவர் த பாஸ்தா இப்படி தான் வரணும். ஓகே, த்ரூ த பாஸ்தா, அவுட் த பாஸ்தா, அபவுட் த பாஸ்தா வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் 188 பார்த்துலாம். fill in the blanks with the suitable article from the opposition from the options given below. The organization helps. Okay, the organization helps யாருப்பா? an elderly இதெல்லாம் வருமா? ஒரு இது என்னன்னா தி எல்டர் பர்சன், எல்டர்லி. எல்டர்லி வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஒரு இது கம்பேரிட்டிவ் நவுனில் வர்றதால அந்த அந்த பர்சனுக்கு நம்ம யூஸ்வலாக என்னது அந்த டிகிரிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தன்ற ஆர்டிக்கல் நம்ம வந்து போடுவோம். இது வந்து நம்ம ரூலு. நான் என்னோட கிளாஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ எம் ஷுர் யூ வுட் ஹவ் நோன் திஸ். இது நீங்கள் தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேலே தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிளாஸில் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்சிஸ். இது வந்து என்னது YU சவுண்ட். எனி YU சவுண்ட் வில் ஹாவ் அ யூரோப்பியன் வந்து தொண்டை தண்ணி வத்த வந்து உங்களுக்கு நான் இது வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்பா யூரோப்பியன் வந்தால் போட்டுருங்க, போடுங்க, யூரோப்பியன். ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ் இஸ் an யூரோப்பியன் வருமா? இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். 190th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் டிகிரி டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அமேசான் இது நம்ம புக்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டைமில் நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கோம், புக்கில் கொடுத்துருக்கோம். த அமேசான் இஸ் த மோஸ்ட் லாங்கஸ்ட். லாங்கஸ்ட் அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து இஸ் த லாங்கஸ்ட். அது என்னப்பா மோஸ்ட் லாங்கஸ்ட்? இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். ஸோ அப்படின்னா EST ஃபார்ம் தான் நம்ம சொல்கிறோம். ஹீ இஸ் த மோர் ஃபாஸ்டஸ்ட். இதுலேயே நம்ம நிறுத்திடலாம். மோர் வருமா? இங்கே மோர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னது? he is the fastest runner in the team. இவ்வளவுதான் singled out ஒரு event வந்து superlative degree சொல்லுவோம். This is the best cake that I have ever tasted. That movie was the less interesting of all. Okay, actually இங்க வந்து பாத்தீங்கன்னா this movie was the least interesting of all. ஏன்னா எல்லா மூவி பார்க்குறோம், இதுல இருந்து கம்பேரிஷன். ஸோ இது தப்பு, இதுவும் தப்பு. she is the more talented musician in the world. she is the most talented. ஸோ அதெல்லாம் கரெக்ட் ஆன்சர். this is the best cake I have ever tasted is the correct answer. Identify the degree of the word inferior. நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. inferior, superior. ஸோ inferior, superior இப்படிலாம் சொல்லும்போது OR ஃபார்ம்ஸ் இருக்கும்போது இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் இருக்கும்போது 2 என்டிட்டி வேணும், 2 ஆப்ஜெக்ட் வேணும், இல்லை 2 சப்ஜெக்ட் வேணும். கம்பேரிஷன் ஹேப்பன்ஸ் பிட்வீன் only 2 people. கரெக்டாக? ஸோ அதால் வந்து டிகிரி ஆஃப் த இன்ஃபீரியர் இது வேர்டு வந்து ஷுட் பி அ கம்பேரிட்டிவ் டிகிரி. 192 வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ் தி ஆன்சர். 193rd she பார்த்துலாமா? 192 excuse me, sorry, 193rd. She will take, she shall take, she will be taking, she will be taking. இது வந்து ரொம்ப மோஸ்டா இதுதான். she will be taking an exam at 2 p.m. tomorrow is the most appropriate thing. Next வந்து select the correct question tag. I have captured some beautiful moments in my camera. so have ன்றது வந்து பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் ஃபார்ம் வந்து என்னது? haven't I. have, so haven't I. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து டிகிரி கரெக்டாக கொஸ்டின் டேக். ஸோ ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் த கரெக்ட் டென்ஸ் அண்ட் fill in the blanks given in the sentence. The plane is left, the plane was left, the plane had left, the plane were left. இது என்னது? 6வது படிக்கிற பசங்க கூட இது ஆக்சுவலாக எழுதியிருப்பாங்க. என்னது? நான் வர்றதுக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்போது என்ன வரும்? the plane had left. என்னது? பர்ஃபெக்ட் டென்ஸில் அது வந்தே ஆகணும். ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், பர்ஃபெக்டில் இருக்கணும். ஸோ லெஃப்ட் இருக்கணும், ஹேட் இருக்கணும். ஓகேவா? Okay, select the complex sentence. Although it was raining, first sentence பார்த்த உடனே எல்லாருக்கும் பல்ப் எரியணும். Although it was raining, we decided to go for a walk. Okay, நம்ம இதில் வந்து பார்த்துலாம். We decided to go for a walk வந்து main clause. Although it was raining வந்து subordinate clause. It rained, but we decided to this thing. It rained வந்து main clause. இது வந்து we decided to go வந்து main clause. இது வந்து conjunction but. So இதால this is a compound sentence. No sooner than we. No sooner than வந்து என்னது? It is a it is a conjunction. So இது வந்து it rained. So இது ஆன்சர் என்னது? we went for a walk the main clause. So இதோட ஆன்சர் என்னது? இது வந்து compound sentence. it was raining and so we did na. இதுவும் வந்து compound. அப்போ although it was raining ஒரு subordinate clause ஒரு main clause இருந்தா it is a complex sentence. That is the right answer. ஓகேவா? the right answer. Identify the sentence we wish to reap, so we sow. So soன்ற ஒரு ஆன்சர் இங்கே வரும்போது it is a compound sentence. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் soன்றது வந்து ஒரு conjunction வரதால we wish to reap, we sow. So soன்ற ஒரு வந்து connective word இங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தலாம்.
From the given sentence, replace the British English to American English. She is very mean with her money. Don't ask her for any help. இங்கே என்னன்னா சில பேர் வந்து மீன்ன்றது வந்து அவங்க கஞ்சம் அப்படின்னு வந்து அவனுக்கு தெரியும். ஸோ அதால் சில பேர் இந்த தப்பு பண்ணியிருப்பீங்க, மைசர் அண்ட் ஸ்டிஞ்சி. ஆனால் நீங்கள் இது எப்படி நீங்கள் ஆக்சுவலாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த சென்டென்ஸை, ஷீன்றது வந்து அங்கே வந்து குறிக்கலை, அவங்களோட பிஹேவியரை வந்து குறிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைசர்ன்றது வந்து ஒரு பர்சனை குறிக்குது, ஸ்டிஞ்சின்றது வந்து ஒரு ஹேபிட்டை குறிக்குது. ஸோ மீன்ன்றது வந்து ஸ்டிஞ்சி தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஐ ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ரெண்டுமே, மைசர்ன்றது வந்து ஒரு கஞ்ச பிசினாரி, ஸ்டிஞ்சின்றது வந்து ஒருத்தங்க கஞ்சமாக இருக்கிறவங்க தான், காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான். ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நவுனாக வந்துடுது, இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக வந்துடுது. ஸோ அதால் ஸ்டிஞ்சி பர்சன் இது வந்து என்னது நவுனு, இது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அதால் இது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வந்து அட்ஜெக்டிவ் தான். ஓ காட், இஸ் த மோஸ்ட், இது எப்போவுமே வர கொஸ்டின் தான். அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் ஃபால் வந்து ஆட்டம். ஓகேவா, இதெல்லாம் டிக் பண்ணால் ஓகே, இது வந்து ஆன்சர் என்னது, ஆட்டம். வெரி ஈஸி. ஐடென்டிஃபை தி அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் த வேர்ட் ஃபார் பேமெண்ட், ஆல்சோ ஃப்ரம் our question paper and our book. Payment is nothing but a sidewalk. ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நான் இதை உங்களுக்கு சவுண்ட் பண்ணா இருந்தால் கூட இந்த இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பர். ஸோ கம்பேரிட்டிவ் டு ஜென்ரல் தமிழும் வி ஹர்ட் தட் இட் வாஸ் ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜோட யூஸ்வலாக இருக்கிறதோட குரூப் 4 ஸ்டாண்டர்டோட கொஞ்சம் ஹையராக தான் இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வந்து முன்ன இருந்த விட கண்டிப்பாக ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான். ஸோ அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. ஸோ காம்படேட்டிவ்னஸ் வந்து லெவல் பிளேயிங்காக இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே அவ்வளோ லெவல் பிளேயிங்காக இருக்காது. பட் என்ன ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்களோ, நிறைய ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துருந்தோம்ல ஆசான் அகாடமியில். ஸோ யாரெல்லாம் நல்ல மேக்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்களோ அண்ட் குவிக்காக நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிஎஸ் வந்து எல்லாரும் நிறைய பேர் திருப்பி ஈஸின்னு இருந்தால் கூட எக்கச்சக்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் எடுக்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாகவே வந்ததால் கண்டிப்பாக தேர் வில் பி லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அப்போது லாங்குவேஜும் மேக்ஸும் டிசைடர் பேப்பராக இருக்க போது இட் இஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட். இந்த தடவை யாரெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை மிஸ் பண்ணிங்கனோ இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் திருப்பியும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் இதுலேருந்து பாருங்களேன், ஒரு 5 கொஸ்டின் அப்படியே வரப்போகுது. ஸோ அதனால் இது ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இதோட ரீசனிங் புரிஞ்சுக்கோங்க. வெறும் ஆன்சரை மட்டும் இது பண்ணாமல் இதுக்கு ஒரு அதுக்கு தகுந்த ஒரு 15-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு ஆன்சரை அனலைஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ். யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதினீங்களோ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மேபி சில பேர் வந்து சரியாக இதை எழுதாமல் இருந்திருக்கலாம். நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, அண்ட் சில பேர் பயங்கரமாக எழுதியிருக்கேன்னு கற்பனை பண்ணியிருக்கலாம், ஆர் மேபி நிஜமாலே பிலீவ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கையில் கிடைக்கிற வரைக்குமே சர்வீஸ் வந்து உத்தரவாதம் யாருக்குமே இல்லை. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு இம்மீடியட்டாக படிக்க ஆரம்பிங்க. யாருமே நிற்காதீங்க. எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது கொஸ்டின் பேப்பர்ன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரியே அதே மாதிரி டிக்டோவாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்ததால் இதை வந்து இனிமேல் லேசாக எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வர குரூப் 2A மெயின்ஸ் இன்னும் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்கிறதுல இதில் ஆச்சரியமே யாருக்குமே இருக்காது. எல்லாருக்கும் வந்து இது வந்து ரொம்ப கிளியர் எவிடெண்ட்டாக சொல்லிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் லெவல் இந்த நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறதால இப்படி மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். யாரெல்லாம் சரியாக எழுதுனா கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகே, யாருக்குமே எக்ஸாம் ரிசல்ட் வர வரைக்குமே யாரோட ரிசல்ட்டும் கரெக்டாக தெரியாது. ஸோ உங்கள் ஹோப்பை விடாதீங்க. பி பாசிட்டிவ். நல்லா எழுதிருந்தால் கூட ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்டடிங். நாளையிலேருந்து கோ பேக் டு யுவர் ப்ரிலிம்ஸ். ஒழுங்காக படிக்க ஆரம்பிங்க, டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க, ஒழுங்காக படிங்க. இதை விடவே விடாதீங்க. சர்வீஸ் கையில் கிடைக்கிற வரைக்கும் அது வந்து யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ்.